அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுபுஹ் தொழுகையிலும் இஷா தொழுகையிலும் உள்ள நன்மையை மக்கள் அறிந்து கொள்வார்களேயானால் தவழ்ந்தாவது அந்த தொழுகைகளுக்குரிய ஜமாஅத்திற்கு வந்து விடுவார்கள் என அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 615. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, முஸ்லிம்களில் அதிகமானவர்கள் தொழுகையை நிறைவேற்றுவதில்லை. அப்படியே தொழக்கூடியவர்களாக இருந்தாலும் ஜமாத்துடன் தொழக்கூடிய வழக்கம் அதிகமான தொழுகையாளிகளிடம் இல்லை. அப்படியே ஜமாத்துடன் தொழக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்கள் சுபுஹ் மற்றும் இஷா தொழுகையை தங்கள் வீடுகளிலேயே தொழக்கூடிய நிலையை பரவலாக பார்க்கலாம். இப்படிப்பட்டவர்களுக்கு நன்மை தொடர்பான சுப செய்தியை சொல்லும் விதமாக அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த அறிவுரை அமைந்திருக்கிறது. எனவே பெண்கள் ஒவ்வொரு தொழுகையையும் அதற்குரிய நேரத்தில் தங்கள் வீடுகளில் தொழுது கொள்ள வேண்டும். ஆண்கள் 5 நேர தொழுகைகளையும் இமாம் ஜமாத்துடன் நிறைவேற்ற முயற்சிக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக சுபுஹ் மற்றும் இஷா தொழுகையை ஜமாத்துடன் நிறைவேற்ற ஆர்வப்படுத்தும் விதமாக இந்த உபதேசம் அமைந்திருக்கிறது.